தேவனே உம்மை சார்ந்து வாழ வேண்டும், உம்முடைய வசனத்தை சார்ந்து வாழ வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அவைகளை நாம் கை கொண்டு அவை நடப்போமையானால் ஜெயம் தானாக கடந்து வரும். இன்றைக்கு தோல்விகள் மறையிட்ட ஆவிக்குரிய அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், எங்க சாய வேண்டும் எங்க சாயக்கூடாது என்கிறதை பரிசுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் புத்தி உள்ளவர்கள் தான், அனுதினமும் புத்தி அடைந்து கொண்டிருக்கிறோம், புத்தியில் தேறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சுய புத்தியின் மேல் சாயாமல். பல நேரம் நாம் தோற்று போவதற்கு காரணம், பல நேரம் நம்முடைய காரியங்கள் ஜெயம் அடையாமல் தோல்வி முகத்துக்கு திரும்புவதற்கு காரணம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விட்டோம். நம்முடைய புத்தியை நம்பி செய்கிறதுனால தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே நாம் தீர்மானிக்க வேண்டியது, தேவனே உம்மை சார்ந்து வாழ வேண்டும். நீ தருகிற யோசனைகள், அறிவு வேதத்தில் இருக்கிறது, அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அவைகளை நாம் கை கொண்டு அவை நடப்போமையானால் அவரை சார்ந்து வாழ்வதற்கு அடையாளம். அப்பொழுது ஜெயம் தானாக கடந்து வரும். இன்றைக்கு தோல்விகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். God bless you.